ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நான் ஓதி காட்டிய சூரா குர்ஆனுடைய வரிசையில் 104வது சூரா. இது ஒரு மக்கி சூறாவாகும். இதில் 9 வசனங்கள் இடம்பெறுகின்றது. குர்ஆனுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் இது 104வது சூரா. நபி அவர்களுக்கு வஹியாக இறங்கிய வரிசையில் 32வது வஹியாகும் இந்த சூரா. சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் கியாமாவுக்கு பின்னால் இறங்கிய மிக முக்கியமான சூறாவாகும் இது. இந்த சூறாவினுடைய பெயர் ஹுமசா என்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவினுடைய முதல் வசனத்தில் வரக்கூடிய ஹுமசா என்ற வார்த்தை தான் இதற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹுமசா என்று சொன்னால் அதனுடைய பொருள் கண் சாடை செய்தான். கண்ணால ஜாடை செஞ்சு அடுத்தவங்களை காட்டுறது. அங்க பார், அவனை இப்ப பாத்துக்கோ, நான் அப்புறமா சொல்றேன், அவனை பத்தி பாத்துக்கோ, அவன் பார்க்காத நேரத்துல திரும்பி பாத்துக்கோ என்று நாம பேசக்கூடியதை அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். ஹுமசா அப்படின்னா கஞ்சாடை செய்வது, கண் சாடையால் காட்டுவது. அப்புறம் குத்தினான் அப்படின்ற பொருள் இருக்கு, கொட்டினான் அப்படின்ற பொருள் இருக்கு, தள்ளினான் அப்படின்ற பொருள் இருக்கு, அடித்தான், கடித்தான், புறம் பேசினான் அப்படின்ற பொருள் இருக்கு. இப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பேசுவது, புறம் பேசுவதைத்தான் அல்லாஹு தாலா பேசுகின்றான். இந்த புறம் பேசுதலை எந்த ஆங்கிள் நீங்க பேசினாலும் அந்த பாவம் தான். அதாவது செய்கையால ஒருத்தரை செய்யறது, அதே மாதிரி கஞ்சாடையால ஒருத்தரை கேவலப்படுத்துறது, கஞ்சாடையால காட்டுறது, இன்னொருத்தர்கிட்ட கஞ்சாடையால அவரை அப்படியே கண்ணாலேயே காட்டுறது, இது போன்ற புருவங்களை உயர்த்தி சாடை செய்வது, எந்த மாதிரி இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பாவம் தான். அல்லாஹ் நம்மை மன்னிக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் இறங்கிய, ரொம்ப முன்னாடி உள்ள காலத்தில் இறங்கிய சூரா. என்ன நடந்தது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநேக குறைஷ் குஃபார்கள் நபி அவர்கள் சூனியம் செய்யக்கூடியவர் என்றும், சூனியம் செய்யப்பட்டவர் என்றும், இவர் ஒரு குறி சொல்பவர், ஜோசியக்காரர் என்றும், நபி அவர்கள் ஒரு கவிஞர் என்றும், அதே போன்று இந்த குர்ஆனை அவர்களிடத்தில் சொல்லும் போது அசாத்துயுருல் அவ்வலீன், இதெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்றும், காலையிலும் மாலையிலும் முஹம்மது எங்கோ செல்கின்றார், அங்கு சென்று ஏதோ உலறுபவர்களிடத்தில் தெரிந்து கொண்டு இங்கு நம்மிடத்தில் உலறுகிறார் என்றெல்லாம் குறைஷி குஃபார்கள், அநேக மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புறம் பேசினார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய உயர்வு மிக உயர்வானது. இப்ப நபி அவர்களை பற்றி இந்த வார்த்தைகளை கொண்டெல்லாம் பேசினார்கள். பேசினதுல மிக முக்கியமாக அக்னஸ் பின் ஷரீக் என்பவன், ஆஸ் பின் வாயில் என்பவன், அதே போன்று ஜமீல் பின் முஅம்மர் என்பவன், வலீத் பின் அல் முகீரா என்பவன், உமையா இப்னு ஹலஃப் போன்ற இந்த கொடியவர்கள், மிக கெட்டவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அளவுக்கு அதிகமாக புறம் பேசிய நேரத்தில் அவர்களிடத்தில் வேற என்னென்ன தவறுகள் இருந்ததோ அதையும் குறிப்பிட்ட 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மறுமையில் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா பேசினான். இப்ப அக்னஸ் பின் ஷரீக்குக்கும் உமையா பின் ஹலஃபுக்கு மட்டும் இந்த தண்டனை இல்லை, யார்கிட்ட இந்த பாவத்தினுடைய கேரக்டர் இருக்குதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் இது பொருந்தும் என்பதை தஃப்சீர் அல் பஹ்ருல் முஹீத்ல இமாம் அவர்கள் மிக தெளிவாகவே நமக்கு நினைவூட்டி இருக்கிறாங்க. இப்ப இந்த சூறாவை சுருக்கமாக முதலில் இதனுடைய தர்ஜுமாவிற்கு செல்வதற்கு முன்னால் 3 கட்டங்களாக இந்த சூறாவை நாம் முதலில் உள்நோக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, இந்த சூறா மறுமையின் அவசியத்தை நமக்கு மிக தெளிவா காட்டுது. மறுமையின் அவசியம் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்குள்ள பெரும்பான்மையான மக்கள் கிட்ட நீங்க பார்க்கலாம், புறம் பேசுறது, பொய் பேசுறது, நாவினால் நடக்கக்கூடிய தவறுகள். இதுல ரொம்ப முக்கியமா அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய நம் நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் யாருமே ஒரு பாவமாகவோ அல்லது ஒரு சிறிய பாவமாக கூட அதை நினைக்கிறது கிடையாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஆகச்சிறந்த மனிதர் உலகத்தில் யார்? இப்ப நபி அவர்கள் நினைச்சா பேசி இருக்கலாமே அடுத்தவர்களை பற்றி. ஆனா நபி அவர்கள் பேசாமல் இருந்ததோடு நீங்களும் பேசாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு வலியுறுத்துவதனுடைய முக்கியம் என்ன? யோக்கியன் அயோக்கியனை பற்றி பேசலாம் அப்படின்ற விஷயம். நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, என்ன பத்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அப்போ நான் என்ன கேட்கிறேன், யோக்கியதையும் தகுதியும் இருந்தால் பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அப்பவும் பேசக்கூடாது.
ஒரு அயோக்கியனை பற்றி யோக்கியனும் பேசக்கூடாது. அதுதான் புறம் பேசுவதை பத்தி குர்ஆன் எதிர்க்குது. அப்ப இங்க யாருக்கும் யாருடைய கண்ணியத்தை விளையாடுவதற்கும், கண்ணியத்தில் விளையாடுவதற்கும், அவருடைய கண்ணிய குறைவை ஏற்படுத்துவதற்கும், கண்ணிய குறைவை பற்றி அவில் போட்டு வாயில போட்டு மெல்றதற்கும் யாருக்குமே இங்க இஸ்லாம் அனுமதி தரல. சோ மறுமையினுடைய அவசியத்தை இந்த சூரா மிக தெளிவா காட்டுது. ஏன் அப்படின்னா, உலகத்தினுடைய நடைமுறையில இது போன்ற பாவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லை. புறம் பேசுதலுக்கு என்ன தண்டனை, பொய் பேசுனதுக்கு என்ன தண்டனை, அடுத்தவர்களை குறை கூறி, அடுத்தவர்களை கண்சாடையால் அல்லது செய்கையால் அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசுனதுக்கு என்ன தண்டனை இங்க கொடுக்கப்படுகின்றது? உலகத்துல எந்த தண்டையுமே இல்லை. இதை சர்வசாதாரணமாக மக்கள் கடந்து போறாங்க. அதுவும் நாம சோசியல் மீடியாவினுடைய காலத்துல இருக்கிறோம். எப்படியெல்லாம் அனிமேஷன் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஒரு மனிதரை, இதுல முஸ்லிம் நான் முஸ்லிம் அப்படிலாம் கிடையாது. யாரும் யாரை பற்றியும் பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரல. அப்படி பேசினால் அது புறம். இதை இஸ்லாம் வன்மையாக கடுமையாக சாடி கண்டி பேசுகின்றது. ஆனா உலகத்துல இதற்கான எந்த தண்டனையும் இல்லை. அல்லாஹு தஆலா இது சும்மா விட மாட்டான். இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு பாவமாகவோ அல்லது சர்வசாதாரணமான விஷயமாகவோ மக்கள் இதை கடந்து செல்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய பாவம் என்பதை, மறுமையில் இதற்கான தண்டனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா 9 வசனங்களில் 3 வசனத்துல பாவத்தை பற்றி சொல்லிட்டு 6 வசனத்துல, நல்லா கவனிங்க, அந்த மாதிரி டபுள் மடங்கு பாவம் என்னன்றத 3 வசனத்துல சொல்லிட்டு, ஆனா இந்த பாவத்திற்கான தண்டனைய 6 வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசி காட்டுறான். அல்லாஹ் நம்மள பாதுகாக்கட்டும். சோ 3 கட்டங்களில் முதலாவது கட்டம், இந்த பாவத்தை பற்றி பேசும் போதெல்லாம் இந்த உலகத்துல நாம யாருக்கு வேணாலும் பயப்படாம இருக்கலாம். ஆனா இது நிச்சயமாக அழிக்கப்படாது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நாம் பேசிய இந்த வார்த்தைகளை நம் கண் முன்னால் கொண்டு வருவான். அதற்கான தண்டனையும் அங்கு உண்டு என்ற இந்த விஷயத்தை நாம் முதல் கட்டமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பர் டூ, ஒரு சூறாவினுடைய துவக்கம் சாபத்தில் துவங்குகிறது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கோபம் எவ்வளவு உச்சகட்ட கோபம், எவ்வளவு உச்சகட்ட கோபம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி பேசுவது, ஒரு மனிதருடைய கண்ணியத்தில் அடுத்தவர்கள் விளையாடுவது, வாட்ஸ்அப்ல செய்திகளை பரப்பி எக்கச்சக்கமாக பேசுவது, இப்படிப்பட்ட கட்டங்களை இந்த சூரா மிக தெளிவாக பேசுது. அல்லாஹ்வினுடைய கோபம் எவ்வளவு உச்சமானதாக இதில் இருந்தால் அல்லாஹ் சாபத்தோடு ஆரம்பிக்கின்றான். வைல் கேடுதான், லிக்குல்லி ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். ஹுமசா லுமசா. ஹுமசா யாரு? புறம் பேசுபவன், அடுத்தவர்களை பற்றி பின்னால் பேசுறது. அது எதுவா வேணா இருக்கட்டும், அவருடைய குறைகள், அவருடைய தவறுகள், அவருடைய விஷயங்கள் குறைப்படுத்தி பேசக்கூடிய புறம் பேசுவது கண்டிப்பாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. நம்பர் 2, அல்லாஹு தஆலா லுமசா அப்படின்னா ஒரு மனிதரை குறைப்படுத்தி பேசுவது, அதாவது கீழ்த்தரமாக அவருடைய கேரக்டரை மட்டம் தட்டி பேசுவது. ஹுமசா புறம் பேசுவது, லுமசா குறை கூறி பேசுவது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் கேடுதான், வயல் என்ற நரகம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஒரு சூறாவினுடைய துவக்கத்தை இப்படி கொண்டுட்டு வரான். அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கோபம் எவ்வளவு உச்சமானது இந்த இடத்துல. இது மனிதர்களுக்கு மத்தியில வேணா சாதாரணமான இருக்கலாம், ஆனா இது அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய பாவம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தாலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு வயல் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா துவங்குவதிலிருந்தே அவனுடைய கோபம் எவ்வளவு பெரியதாக இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நாம விளங்கிக்கணும். இது 2வது கட்டம். நம்பர் 3வது கட்டம் என்ன அப்படின்னா, குர்ஆனுடைய பல வசனங்களை உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுறேன். ஏற்கனவே பலதரப்பட்ட நேரங்களில் பல விஷயங்களில் நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். தயவு செய்து ஃபத்வா கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். யார் யாருக்கும் ஃபத்வா கொடுக்காதீர்கள். கொள்கை ரீதியாக ஃபத்வா கொடுக்காதீர்கள். மற்ற விஷயங்கள் ரீதியாக ஃபத்வா கொடுக்காதீர்கள். சூரத்துல் பக்ராவினுடைய மிக தெளிவான வசனம், யூதர்கள் நஸ்ரானிகளை ஒன்றுமில்லை, நாங்க தான் பெஸ்ட்னாங்க. நஸ்ரானிகள் யூதர்கள் நஸ்ரானிகளை பார்த்து நாங்க தான் பெஸ்ட், நீங்க ஒன்றும் இல்லைன்னாங்க. வகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷை வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை என்று மாறி மாறி ஒருவர் தான் பெஸ்ட், ஒருவர் தப்புன்னு சொல்லி குறை கூறி பேசிக் கொண்டார்கள். கல்வி அறிவு தெரிந்தவர்களும் ஒருவர் ஒரு சாராரை இன்னொரு சாராரை இவர்களோடு சேர்ந்து பேசினார்கள். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான் அந்த ஆயத்துல, ஃபல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா. இப்ப நான் எதுக்குப்பா இருக்கிறேன்?
இப்ப நான் யாரு? நீங்களே உங்களுக்குள்ள தீர்ப்பை வழங்கி எல்லாத்தையும் இந்த உலகத்துல முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எவ்விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டீர்களோ அதை பற்றி நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே தீர்ப்பு வழங்குதல் என்பது அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் கட்டுப்பட்டது. நமக்கு என்ன தெரியுமோ நாம பேசணும். நமக்கு தெரியாத விஷயம் அல்லது அவசியம் இல்லாத விஷயம் அல்லது தேவையில்லாத விஷயம் அதுக்குள்ள நம்ம போவதை நாம் கண்டிப்பாக நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த சூரா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. உங்ககிட்ட ஒரு ஃபாஸிக், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டுட்டு வரா அப்படின்னா அதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்க தெளிவுபடுத்திக்குங்க. இப்ப செய்தி கொண்டுட்டு வரவர் யாருன்னே நமக்கு முதல்ல தெரியல. அவன் ஃபாசிகா அல்லது அவன் நல்லவனா அல்லது அவன் நல்லவன் இல்லையா அல்லது நல்லதும் கெட்டவனும் யாருன்னே தெரியல. முதல்ல நாம யாருன்னே நமக்கு தெரியல. இந்த நிலையில இருக்கும்போது அல்லாஹ் இங்க இவ்வளவு தெளிவா பேசுறான். ஃபாசிக் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தான் அப்படின்னா அந்த செய்தியை முதலில் நீங்கள் தீர்க்க தெளிவு அடைந்து கொள்ளுங்கள். ஃபதபையனு அன் துஸ்பிஹு, தெளிவு அடைந்து கொள்ளுங்கள். அப்படி தெளிவு இல்லாம அந்த செய்தியை நீங்க நம்பினாலோ அல்லது மற்றவங்களுக்கு பரப்பி விட்டாலோ அல்லது இதுல நீங்க சம்பந்தம் இல்லாம போய் அதுல மூக்க நுழைச்சு அதுக்குள்ள நீங்க இறங்குனதுக்கு பிறகு அந்த விஷயம் அப்படிலாம் இல்ல, நீங்க பாக்குற அளவுக்கு அது இல்ல, அது வேற மாதிரி, உள்ள நடந்தது வேற, ஆனா நீங்க வெளியில இருந்து பார்த்தது வேற அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது பிற்காலத்தில் நீங்களே அதற்காக வருந்தும் ஒரு நேரம் வரும். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்களே இதற்கு வருந்துவோராக மாறிவிடுவீர்கள். ஆனா அல்லாஹ் ஏன் இது இப்படி நினைவூட்டுறானா, இந்த வருந்துதல் நாளை மறுமை நாள்ல எதுக்காச்சும் பயன் கொடுக்குமான்னு தான் அல்லாஹ்வுடைய கேள்வி. இப்போ ஒருத்தர் வருந்துறாரு, தப்பாயிடுச்சு. ஆனா தப்பு நீங்க பண்ணிருக்கிறது எந்த விஷயத்துல? அல்லாஹ்வுடைய விஷயத்துல இல்லையே. தொழுகை, நோன்பு, ஜகாத்துல நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அல்லாஹ் அதை மன்னிப்பவன். நீங்க தௌபா செஞ்சா மன்னிப்பான். ஆனா இங்க நீங்க தவறு செஞ்சிருக்கிறது இன்னொரு மனிதருடைய விஷயத்துல. இப்ப அவர் உங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான். இப்ப ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஹுஜராத்ல நான் நினைவூட்டிய வசனம், உங்ககிட்ட ஒரு செய்தி வருதுன்னா அது உங்களுக்கு தேவையா, அது சரியா, இது 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 நமக்கு ஏதாவது தேவை, நமக்கு ஒரு நன்மையை பெற்று தர போகுதா, இதுல நம்ம இறங்குறதுனாலன்றத முதல்ல நிதானமா விளங்கிக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2, அல்லாஹு தஆலா இந்த சூரால பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் 11வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. உங்களில் எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை பரிகாசித்து பேசாதீர்கள். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகசித்து நீங்கள் பேசாதீர்கள். ஏன்னா ஒருவேளை அல்லாஹ் கிட்ட உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களில் எந்த ஒரு பெண்மணிகளும் இன்னொரு பெண்மணிகளை தயவு செஞ்சு பரிகேசித்து பேசாதீர்கள். ஏன்னா பரிகேசிக்கப்படுபவர்கள் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான். இதுல இன்னும் தெளிவா நாம எப்படி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அல்லாஹ் அதை படம் பிடிச்சு காட்டுறான். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபசு பில் அல்காப். புனை பெயர்களை வச்சு கூப்பிடாதீங்க, ஒரு பேரை வைக்காதீங்க. கேடு கெட்டவன், அப்படி இப்படி, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி நீங்களாவே பேர் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். உங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருப்பதற்கான ஒரு அழகான அறிகுறி என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தைகளை கொண்டுட்டு வந்து பேசாதீங்க. நீங்க பட்ட பேர் பிஸல் இஸ்முல் ஃபுசூக், கெட்ட பெயர்களை சூட்டுவது. ஈமான் உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சா, நீங்க மத்தவங்களுக்கு கெட்ட பெயரை சூட்டுறீங்க. இது ரெண்டும் சமமா ஒரு உள்ளத்துல இருக்காது. இப்ப ஈமான் உங்களுடைய உள்ளத்துல இருக்கு அப்படின்னா நீங்க கெட்ட பெயர்களை தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ஒரு மிக முக்கியமானது. இது அல்லாஹு தஆலா தௌபாவினுடைய ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போறான். இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு தௌபா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட மன்றாடுங்க, யாருடைய சப்ஜெக்டுக்குள்ளேயும் போகாதீங்க. அப்படி தௌபா செய்யாமல் நீங்கள் மௌத்தானீங்கன்னா நீங்கள் லாலிம்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். அதே போன்று இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் 12வது வசனத்தை நீங்க இன்னும் பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கைக்குரிய வசனம். புறம் பேசாதீங்கன்ற அல்லாஹு தஆலா. இந்த புறம் பேசுதலுக்கு உதாரணத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய சகோதரன் இறந்து விட்டிருக்கிறார், அவருடைய சதையை, அவருடைய கரியை, மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா? சாப்பிடுறத வெறுப்பீங்க. ஆனா அதுக்கு சமம் தான் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் பேசுவது, புறம் பேசுவது. ஆனா அதை மட்டும் அசால்ட்டா நீங்க எடுக்கிறீங்க.
அதை மட்டும் நீங்க அசால்ட்டா பேசுறீங்க. அப்போ இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் மென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா இவ்வளவு எச்சரிக்கையா பேசுறான் அப்படின்னா, ஆனா நாம எவ்வளவு லேசினஸா அதுல இருக்கிறோன்றத கொஞ்சம் நிதானத்தோட உள்வாங்கிக்குங்க. தயவு செஞ்சு இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து நினைவூட்டி இருக்கிறேன். ஆனா சூரத்துல் ஹுஜராத்தை நல்லா நீங்க பாருங்க, நல்லா நீங்க வாசிங்க, திரும்ப திரும்ப அதை படிச்சு பாருங்க. இப்போ இந்த சூரத்துல் ஹுமஸாவினுடைய தஃப்சீருடைய முன்னுரையில் 3வது அங்குலம் என்ன அப்படின்னா, குர்ஆனுடைய சில வசனங்களை நினைவூட்டுதல். அதனுடைய முதல் படியாகத்தான் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 3 வசனங்களை நினைவூட்டி இருக்கிறேன். சூரத்துல் நூருடைய 15வது வசனத்தை பாருங்க. இது தலக்கவுனஹு பி அல்சினதிக்கும் வ தகூலூன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். எதை பற்றி உங்களுக்கு அறிவில்லையோ, எதை பற்றிய இல்ம் உங்ககிட்ட இல்லையோ, அப்போ நீங்க அந்த மாதிரி விஷயத்துல போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா மிக தெளிவா சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய நாவையும் உங்களுடைய வாயையும் இந்த விஷயத்துல இருந்து நீங்க பாத்துக்கங்க. என்ன நீங்க பேசுறீங்க, என்ன நீங்க உங்களுடைய நாவு எதுக்கு அசையுது? அது திக்ருக்கா, குர்ஆன் ஓதுதலுக்கா, நல்ல விஷயங்களுக்கா, அல்லாஹ்வை புகழ்வதற்கு அசைதா, இல்ல யாரோ ஒருவரை வசைப்பாடுவதற்கு, யாரோ ஒருவரை ஏசுவதற்கு, யாரை பற்றியோ பேசுவதில் நமக்கு சுகம் இருக்குது, இப்படி ஆயிடுச்சாமே, இப்படி நடந்துருச்சாமே அப்படின்றதுல உங்களுடைய நாவு அசைதா? நிதானமா பாருங்க. அந்த ஆயத்தை நீங்க சூரத்துல் நூரை எடுத்து பாருங்க. நான் சும்மா ஷார்ட்டா தொட்டு வச்சுக்கிட்டு போறேன். அதே மாதிரி பனி இஸ்ராயில் சூரால 36ல அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவா நபி அவர்கள்கிட்ட அல்லாஹ் பேசுறான். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். நபியே, எதை பற்றிய ஞானம், எதை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லையோ அங்க நீங்க நிக்காதீங்க, அதுல நீங்க போகாதீங்க. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத. நிச்சயமாக உங்களுடைய செவி, உங்களுடைய பார்வை, அதே போன்று உங்களுடைய உள்ளம், இவை ஒவ்வொன்றுமே குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளை மறுமை நாளில் இது கேள்விகளுக்கு உட்படுத்தப்படும். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா 70வது வசனத்துல பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள், நேர்த்தியான பேச்சை பேசுங்கள், இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க மௌனம் இருப்பதே சிறந்தது, தேவையில்லாமல் பேசாதீங்க. இதே போன்று அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயிலையும் 53வது வசனத்துல பேசுறான். வகுல்லி இபாதி யகூலுல் லதீ ஹிய அஹ்ஸன். நபியே, என்னுடைய அடியார்கள் கிட்ட சொல்லுங்க, நீங்க பேசினா நல்லது பேசுங்க, அழகான சொல்லை பேசுங்கள், இன்னொருத்தவங்களுடைய உள்ளம் புண்படும்படி நீங்கள் பேசுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள். இதே வசனத்துல அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைக்கிறான். இன்ன ஷைத்தான யன்ஸிகு பைனஹும். நிச்சயமாக ஷைத்தான் நமக்கு மத்தியில பகைமை உணர்வை ஏற்படுத்த விரும்புறான். இதுதான் அவனுக்கு தேவை. 2 பேர் சண்டை போடணும், சண்டை போட்டு மாறி மாறி நீங்க பேசிக்கங்க. அப்ப அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான். இவர் அவரை பத்தி பேசுறது, அவர் இவரை பத்தி பேசுறது, இவர் இன்னாரை பத்தி குறை கூறுறது, அவர் அவரை பத்தி புறம் பேசுறது, இது நடக்க 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 ஷைத்தான், இதல்லவா நான் விரும்பினேன், இதுதானே என்னுடைய மோட்டிவேட், இதுதானே என்னுடைய இதுதான் எனக்கு வேணும். இந்த சந்தோஷம் ஷைத்தானுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நாடியவர்களை தவிர இல்லா மாஷா அல்லாஹ் பெரும்பான்மையான மனிதர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். ஷைத்தான் உங்களுக்கு விரோதிப்பா, ஷைத்தான் உங்களுடைய எதிரிப்பா. அவனை நீங்க எதிரியாவும் விரோதியாவும் நினைக்கிறத விட்டுட்டு மனிதர்கள் கிட்ட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, மனிதர்களுடைய பேச்சை நீங்க எடுத்து வச்சு பேசிக்கிட்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அல்லாஹ் நாவு விஷயத்தை பத்தி இவ்வளவு நம்ம கிட்ட பேசுறான், இவ்வளவு செய்திகளையும் நமக்கு புரிய வைக்கின்றான். எனவே இந்த விஷயம் சாதாரணமான ஒரு பாவமாக மனிதர்களுக்கு மத்தியில் கருதப்படுகின்றது. ஆனால் இது உண்மையில் சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சிலர், அல்லாஹ்வின் தூதரே, புறம் புறம் என்று சொல்கிறீர்களே, அவர்களிடத்தில் இருப்பதைத்தானே நாங்கள் பேசுகிறோம். அப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, அவரிடத்தில் இருப்பதை நீங்கள் பேசுவதைத்தான் நான் புறம் என்று கூறுகின்றேன். அவர் இல்லாத நேரத்துல அவருக்கு பின்னாடி அவர்கிட்ட எந்த தவறு இருக்குதோ, அவர்கிட்ட எந்த குறை இருக்குதோ, அவர்கிட்ட எந்த பாவம் இருக்குதோ, அவர்கிட்ட எந்த பிழை இருக்குதோ, அந்த பிழையை பற்றி
பின்னாடி அதை பற்றி நீங்கள் பேசுவதைத்தான் நான் புறம் என்று சொல்கின்றேன். ஒருவேளை அவரிடத்தில் இல்லாததை நீங்கள் பேசுவீர்களாயின் அது அவதூறாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர்கிட்ட பிழை இருக்கு, தவறு இருக்கு அப்படின்னா அப்போ ஒருத்தர் பேசவே கூடாது, அதை பத்தி பின்னாடி பேசக்கூடாதுன்னா எஸ், நிச்சயமாக அவருக்கு பின்னாடி அதை பற்றி பேசவே கூடாது. அப்ப எப்படி செய்யணும்? நேரடியாகவே அவரை சந்திச்சு அவருடைய மனம் புண்படாத வகையில் அன்பான முறையில் அவருடைய தவறை, அவர்கிட்ட எந்த தவறு இருக்குதோ நிச்சயமா அதை அழகான முறையில சுட்டி காட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல் முஃமினு கமிர்ஆத்தில் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி போன்றவன் ஆவான். கண்டிப்பாக நீங்கள் அதை சுட்டி காட்டலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று என்னுடைய பேச்சை கேட்டு அமைதியா இருப்பவர்களை விட என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும் குறைகளையும் சுட்டி காட்டுவதையே நான் விரும்புகின்றேன். அப்ப சுட்டி காட்டுறதுனா எப்படி? தனிமையில சந்திச்சு அவருடைய உள்ளம் கோணாத வகையில் அந்த குறை வேற யாருக்குமே தெரியாத மாதிரி, கண்ணாடி எப்படி அவர்கிட்ட என்ன குறை இருக்குதோ அதை அவர்கிட்ட மட்டுமே காமிக்குமோ அந்த மாதிரி ஒரு முஃமின் தாராளமாக நடந்து கொள்ளலாம். அதை இஸ்லாம் வரவேற்குது. அதை பற்றி இஸ்லாம் மிக அழகாக பேசி இருக்குது. அதை விட்டு அவருக்கு பின்னால் அடுத்தவர்களோடு சேர்ந்து பேசுவது, வாயில வெத்தலை பாக்க போட்டு மெல்றது, அவில் மெல்வது, இது எதையுமே இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் எதிர்க்கிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, எந்த விஷயம் புறம் அப்படின்னா உன் சகோதரனை பற்றி பின்னாடி நீ பேசுறத அவர் வெறுக்கிறாருல்ல. எந்த சகோதரன் அதை விரும்புவார்? உலகத்துல எல்லாருமே இந்த கான்செப்ட்ல யாருமே என்னை பற்றி பின்னாடி தவறுதலாக பேசுவது, என்கிட்ட இருக்கிற குறைகளை ஒருத்தர் பேசுறத யார் விரும்புவா? அப்ப அத நபி அவர்கள் சொல்றாங்க, உன் சகோதரன் அவரை பற்றி நீ பின்னாடி பேசுவதை அவர் வெறுக்கிறாருல, அதுதான் புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2589வது இலக்கத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ், மிக அழகான இந்த விஷயத்தை பற்றி நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் எப்போதும் வழமையாக முன்னாடி நடப்பாங்க. நபி அவர்களுக்கு பின்னாடி சஹாபாக்கள் நடந்து போறாங்க. அது ஒரு ஜமாத்தா போறாங்க. அதுல 2 பேரு ஒரு விஷயத்தை பற்றி, இன்னொருவரை பற்றி, எப்பவோ நடந்து முடிஞ்ச செய்தியை பற்றி புறம் பேசுறாங்க. நபி அவர்கள் இத காதால கேட்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் எதுவுமே சொல்லாம முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க யார பத்தி பேசினாங்கன்றதுல அறிஞர்களுக்கு மத்தியில சில விஷயங்கள் இருக்கு. அதுல பெரும்பான்மையாக சொல்லப்படுவது மாஇஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி விபச்சாரம் செய்து விட்டார்கள். அவர்களே நபி அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்கான தண்டனையும் பெற்று ரஜ்மிலே அவர்கள் இறந்தும் போயிட்டாங்க, வஃபாத்தும் ஆயிட்டாங்க. அவர்களை அடக்கமும் செய்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த சம்பவம் முடிஞ்சு சில நாளும் ஆயிடுச்சு. பின்னாடி நபி அவர்களோட நடந்து போகக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த 2 பேரு அந்த சம்பவத்தை பற்றித்தான், அவரை பற்றி தான் மாஇஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினார்கள் என்று கருத்துக்கள் இருக்குது. அல்லாஹ் மிக அறிந்தவன். அப்போ ஒருவரை பற்றி 2 பேர் புறம் பேசினாங்க. நபி அவர்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதற்கு பிறகு ஒரு இடத்தில் நபி அவர்கள் நின்றார்கள், சஹாபாக்களும் நின்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கழுதை செத்து போய் கடந்தது. அது செத்து போய் சில நாட்கள் ஆகி இருந்தது. மிகப்பெரிய துர்வாடை, துர்நாற்றம் அந்த கழுதையின் மீது வீசிக்கொண்டிருந்தது. அதனுடைய உடல் செதஞ்சி போய் நாசமா இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க, ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஆக்சிடென்ட்ல ஒரு நாயோ பூனையோ அடிபட்டு இருந்தாக்கா மறாவது நாள் நம்ம போகும்போது அந்த இடத்துல நிக்கவே முடியாது. அந்த உடல், அந்த செதஞ்சி போன இடம் எப்படி இருக்கும்? பல நபர்கள் அதை பார்க்கவே மாட்டாங்க, முகம் சுழிப்பார்கள். அதை பார்க்கறதே ஒரு அருவருப்பாவும் கஷ்டமாவும் நினைப்பாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு கழுதை அந்த இடத்துல நபி அவர்கள் நின்று பின்னாடி திரும்பினாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த 2 பேர் தான் அப்படி பேசுனது. இப்ப அந்த 2 பேரை கூப்பிட்டாங்க. நீங்கள் பேசின விஷயத்தை விட இந்த கழுதையினுடைய இந்த கரியை, துர்நாற்றம் வீசக்கூடிய, உடல் சிதைந்து போய் இருக்கக்கூடிய இந்த கழுதையின் கரியை சாப்பிடுவது ஏற்றமானது, இது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த ஹதீஸ் அபூதாவுதுல 4428வது இலக்கத்துல நீங்க பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல இதை ஈமானோடு ஒப்பிட்டார்கள். ஈமான் எவ்வளவு பெரிய விஷயம்!
இன்னைக்கு வாழ்றது, நாம மௌத்தாகும் போது ஈமான் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கறது, ஈமானோடு எங்களை மரணிக்க செய், இஸ்லாத்தோடு எங்களை மரணிக்க செய், ஈமானோடு வாழவை, இஸ்லாத்தோடு வாழவை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது முதல் மௌத்து வரைக்கும் ஈமான் 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 சொல்லி பேசுறோமே, அந்த ஈமானோடு தான் நபி அவர்கள் சொல்லாடலை, இந்த நாவை, இந்த பேச்சை கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணி பேசுறாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புபவர் ஃபல்யகுல் கைரா அவு லியஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும், வாய்மூடி இருக்கட்டும். பேசினா நல்லதை பேசுங்க. நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றீங்கல்ல, நீங்க ஒரு முஃமின் தானே, நீங்க ஒரு ஈமான்தாரி தானே, உங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதா இல்லையா? அப்படி என்றால் நிச்சயமாக நீங்கள் பேசினால் நலவை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருந்து விடுங்கள், அது ஏற்றமானது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 6475 இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க. இன்னொரு ஹதீஸ், நபி அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட பேசுறாங்க, எனக்காக யார் பொறுப்பெடுத்துக் கொள்வார், எனக்காக யார் நான் ஒரு சொல்ல போகின்ற ஒரு விஷயத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். எதற்கு வெளியே எங்கேயோ யாருக்காகவோ நபி அவர்களுக்காகவோ அந்த பொறுப்பல்ல. நபி அவர்கள் சொல்ல போற விஷயம் உங்களுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பையும், உங்களுடைய 2 தாடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பையும், நாவையும் யார் நல்ல வழியில் மாத்திரமே நாங்கள் செலவு செய்வோம் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ, நான் அவருக்கு சொர்க்கத்திற்கான பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை இது, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டாங்க. யார் நல்ல வழியில மட்டும் உங்களுடைய நாவை பயன்படுத்துங்க, ஹராம்ல போட்டுறாதீங்க. ஹராம் எது? புறம் பேசுவது, பொய் பேசுவது, அவதூறு பேசுவது, குறை பேசுவது, குத்திக்காட்டி பேசுவது, வாயால் திட்டுவது, ஏசுவது, அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது, கோல் சொல்லுவது, பிறரை பற்றி ஏளனமாக பேசுவது, கேலி அடிப்பது, கிண்டல் அடிப்பது, எதையெல்லாம் மக்கள் வெறுப்பார்களோ, எது பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துமோ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நாவை கொண்டு செய்வது அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த இடமாகும், தடை செய்த விஷயம். இப்ப இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 6474 இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமான ஒரு நிலையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேச்சு வருகிறது. இருவர்களுமே நபி அவர்களுடைய மனைவிமார்கள். ஆனா அந்த நேரத்துல அந்த அறையில இருக்கிறது யாருன்னா நபி அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய இன்னொரு மனைவியான உம்முல் முஃமினீன், நம்முடைய தாயாரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அங்கு பேசப்படுகின்றது. இப்படி பேசும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய ஒரு வருத்தம். அந்த நேரத்துல ஒரு சிறிய ஒரு விரிசல்ல ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்றாங்க. யாரு? அந்த குலச்சியை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணித்த இந்த விதம், யாரு? அந்த குள்ளச்சியா பேசுறீங்க, அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க போல, அல்லாஹ் மிக அறிந்தவன், அதை இவங்க அப்படி சொல்றாங்க. அந்த குள்ளமா இருக்கிறவங்கள குள்ளச்சியா பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது. கோபத்தில் நபி அவர்களுடைய முகம் சிவந்துடுச்சு. சிவந்ததற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நீ இப்படி ஒரு வார்த்தையை கூறிவிட்டாய் ரலியல்லாஹு அன்ஹா, நீ இப்படி ஒரு வார்த்தையை கூறிவிட்டாய், நீ கூறிய அந்த வார்த்தையை கடலில் சென்று கலந்தால் கடல் முழுக்க கசப்பாகிவிடும், அப்படி ஒரு வார்த்தையை நீ கூறியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபமாக முகம் சிவந்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எச்சரித்த இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 4875 இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றக்கூடிய இந்த செய்தியை பாருங்க. லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்பவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள்.
சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் 105வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இந்த கோலை பற்றி மிக பிரபல்யமான ஹதீஸ்களை நீங்கள் அத்தனை நபர்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போறாங்க. அப்ப நபி அவர்கள் ஒரு கோவேறு கழுதையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க. திடீரென்று ஒரு கபரை கடக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய கழுதை ஆட்டம் காண்கின்றது. நபி அவர்கள் இறங்கும் அளவிற்கு அப்ப நபி அவர்கள் இறங்கி அந்த கபர்ல யார் யார் இருக்கிறான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இருவர்களை பற்றி நபி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது மறை உறுப்பை மறைக்காமல் கழித்தவர் அல்லது சரியாக சுத்தம் செய்யாதவர், இன்னொருவர் கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தவர் அப்படின்னு சொல்லப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகத்தான் இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அங்க நின்று அவங்களுக்காக துவா செஞ்சு பச்சை மரத்தினுடைய மட்டையை கொண்டுட்டு வந்து அந்த கபர்ல நெட்டி வச்சு தண்ணி ஊத்தி இந்த ஈரம் காயும் நேரம் வரைக்கும் அவர்கள் வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்ன இந்த செய்தியை நம்ம ஹதீஸ்களில் பிரபல்யமான அளவில் பார்க்கிறோம். இப்ப ரெண்டு பேருமே என்ன அப்படி பெரிய பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம எண்ணத்தை இன்னைக்கு ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பாவத்திற்குத்தான் அங்கு வேதனை செய்யப்படுகின்றது என்ற விஷயத்தை நாம உன்னிப்பாக கவனிக்கணும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்துல இருக்கிறாங்க. ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ், நீண்ட நெடிய ஹதீஸ். இப்ப இந்த நேரத்திலும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நபி அவர்கள் கேட்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் ஏதாவது நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு மார்க்கத்தை பற்றி பேசி நீண்ட நெடிய ஹதீஸ் நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் மார்க்கம், இதெல்லாம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிட்டு வந்த அந்த ஹதீஸனுடைய கடைசியில நன்மையான காரியங்கள் ஒட்டு மொத்தத்தையும் சொல்லி முடிக்கும் அந்த ஹதீஸில் இப்ப செய்தி என்னன்னா, அந்த நன்மையான காரியங்கள் சொல்லியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஆதே ரலியல்லாஹு அன்ஹு இந்த நன்மையான காரியங்கள் ஒட்டு மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்ன உடனே பயந்து போய் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வின் தூதரே அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா, நபி அவர்கள் இந்த நன்மையான காரியங்கள் தற்காக்கப்பட வேண்டுமானால் கடைசியாக சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இதுல கலக்காம இருக்கணும். அப்போதான் இந்த நன்மை பேலன்ஸா நிக்கும். ஒருவேளை நபி அவர்கள் இப்போ சொல்ல போற விஷயம் இதுல கலந்துடுச்சு அப்படின்னா இந்த நன்மைகள் பேஸ் மட்டம் சரியில்லாம விழுந்துரும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. கஃப அலைக ஹாதான் சொல்லிட்டு, அதாவது நபி அவர்கள் தன்னுடைய நாக்க பிடிச்சு தன்னுடைய விரலால பிடிச்சு வெளியே எடுத்து இதுதான் முஆதே அது அப்படின்னு நபி அவர்கள் நாக்கை காண்பித்ததை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக திர்மிதியில் 2616வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இத நபி அவர்கள் நாக்க பிடிச்சு காமிக்கும் போது கூட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோட தான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த நாவினால் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளினால் இவ்வளவு பெரிய அமல்கள் அழிக்கப்பட்டுருமா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு நாங்க நபி அவர்கள் போகும். இது இங்க மட்டும் இல்ல, நாளை மறுமை நாள் வரைக்கும் இது பாதிக்கப்படும் அப்படின்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திர்மிதியில் சொல்லி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதை பற்றி சந்தேகத்தில், எதை பற்றி தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் உழன்று கொண்டு அல்லது புலம்பிக் கொண்டு அல்லது அதை பற்றிய செய்திகள் சரியாக தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ இது நமக்கு தேவையில்லாதது. நாம் எதை அறிந்திருக்கிறோமோ, நாம் எதை புரிந்திருக்கிறோமோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதில் மனநிறைவு இருக்கும். இதைத்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்கினுடைய அந்த யுத்தத்தினுடைய அந்த பயணத்தில் செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 4418வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்கள், மிக சுவாரஸ்யமான செய்தி. ஒரு சபை, அந்த சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல ஒரு சிறிய வாதத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆப்போசிட்ல இருந்த ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்சம் ஏசி பேசிக் கொண்டு இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமை காத்துக் கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் புன்முறுவல் பூத்தவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசி பேசுபவர் கொஞ்சம் கூடுதலாக பேச ஆரம்பித்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவர்கள் இப்போது பொறுமையை தாக்கு பிடிக்க முடியாமல் இவர்களும் பதிலுக்கு அவரை பேச துவங்கினார்கள்.
இப்படி பேச ஆரம்பிச்சதுமே அந்த சபையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். நபி அவர்கள் சபையை விட்டு காலி செய்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது மிகுந்த கவலை. உடனே பின்னாடியே எந்திரிச்சு ஓடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஏன் போறீங்க? அவர் அவ்வளவு நேரம் என்னை பார்த்து பேசினார். நான் அமைதியாக பொறுமையோடு இருந்தேன், நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனா இப்போ ஓரிரு வார்த்தைகள் அவரை பதிலளிப்பதற்காக நான் பேசினேன், ஆனா நீங்க எந்திரிச்சு போறீங்களே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் அமைதியாக இருந்த வரையிலும், அவர் உங்களை பேசுறாரு, நீங்க பொறுமையா இருந்தீங்க, அது வரைக்கும் உங்களின் சார்பாக அல்லாஹ் சில வானவர்களை ஏற்படுத்தி இருந்தான். அந்த வானவர்கள் அவருக்கு பதில் மொழி மறுமொழி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்க மௌனமா இருந்தீங்க, வெளி உலகத்திற்கு நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள், அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா வானவர்கள் உங்களின் சார்பாக அவருக்கு மறுமொழி அளித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா நீங்க எப்போ நீங்களாகவே உங்களுக்காக வாதாட பேச ஆரம்பித்தீர்களோ அப்போ வானவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. வானவர்கள் எந்த சபையை விட்டு போயிட்டார்களோ அது ரஹ்மத் இல்லாத சபை. அங்கிருந்து நானும் கிளம்பி விட்டேன், அல்லாஹ்வினுடைய தூதராகிய நபி ஆகிய நானும் அந்த இடத்துல இருந்து காலி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2587வது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யாராவது நம்மளை பத்தி பேசுறாங்க, பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள். பேசுறவங்க பேசட்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம் சார்பாக நமக்காக வானவர்களை கொண்டுட்டு வருவான். இந்த வானவர்கள் அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இது நமக்கு தெரியலனாலும் சரி, நமக்கு கேட்கலனாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுனால இந்த செய்தி உண்மை. நிச்சயமாக நமக்காக வானவர்கள் அவர்களின் நம் சார்பாக அவர்களிடத்தில் பேசுவார்கள். அதனால நாம் இன்ஷா அல்லாஹ் பொறுத்துக் கொள்வோம், இந்த நாவை நாம் பேணிக் கொள்வோம். இதே மாதிரி ஒரு ஹதீஸ பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய மாதத்தில் இருக்கும்போது ஒரு நபித்தோழர் வரார். அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்ன முதல் வார்த்தை, ஹலக்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னப்பா செஞ்சீங்க நீங்க? அப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? நோன்பு வைத்திருக்கும் நேரத்தில் காலத்தில் நான் என் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், என்னால இருக்க முடியல, நான் என் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாங்க. இதை கேட்டுட்டு நபி அவர்கள் அவங்க கிட்ட திருப்பி சொன்னாங்க, ஒரு அடிமைய உரிமை விட்டுறீங்களா? நோன்பு முறிச்சு இருக்கிறீங்க, ஒரு அடிமைய உரிமை விட்டுறீங்களா? அவரு என்னால முடியாது அப்படின்னார். இல்ல, என்கிட்ட அடிமை இல்ல, நான் ஏழை, அதற்கு எனக்கு சாத்தியக்கூறு இல்லை. சரி, தொடர்ச்சியாக 2 மாசம் நோன்பு வைக்கிறீங்களா? 2 மாசம் உங்களால நோன்பு வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அதுவும் எனக்கு சாத்தியம் இல்ல. ரமலான் மாதத்திலேயே இருக்க முடியாம மனைவி இடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்ட அந்த நபித்தோழர் கிட்ட 2 மாதங்கள் நோன்பு எப்படி சாத்தியம் அப்படின்ற பாணியில, இல்ல அது என்னால சாத்தியம் இல்ல, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா கேக்குறாங்க, சரி, ஒரு 60 ஏழைகளுக்கு உங்களால் உணவளித்து விட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கும் அந்த நபித்தோழர், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட அவ்வளவு வசதி இல்ல, நான் ஒரு ஏழை, என்கிட்ட 60 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கேள்விகளையும் கேட்டு அவர்கிட்ட இருந்து ஆன்சர் இல்லன்னு வந்ததை மௌனமா உக்காந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் இன்னொரு தோழர் ஒரு பேரித்த பழங்கள் கூடை நிறைய கொண்டு வருகின்றார் நபி அவர்களுடைய சபை கண்பளிப்பாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பேரித்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் இதை சதகா செய்து விடுங்கள் அப்படின்னு அந்த நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க. நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாரே, அந்த நபித்தோழருக்கு இந்த கூடை நிறைய இருக்கக்கூடிய பேரிச்ச பழத்தை கொடுத்து இதை சதகா செஞ்சிருங்க ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மதீனா நகரத்திலேயே நான் தான் மிகவும் ஏழை, இதை நான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், இதற்கு தகுதியானவனே நான் தான் மிக ஏழை அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து துண்டை எடுத்து தன்னுடைய வாயை மூடிக்கொண்டார்கள். அந்த சிரிப்பினுடைய வெட்கத்தினால் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த சிரிச்சதுக்கு பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரீச்ச பழத்தை அவர்கிட்டயே கொடுத்து எடுத்துக்குங்க, அப்ப நீங்க உங்க குடும்பத்துக்கே இதை கொடுத்துருங்க, வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிய இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில் 1936வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் 1111வது இலக்கத்திலும் இதுல நீங்க பார்க்கலாம். இப்ப ஹஸ்ரத், இந்த ஹதீஸ்ல அப்படி என்ன இருக்கு? நாம பேசக்கூடிய இந்த டாபிக்ல இந்த செய்தியை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமான செய்தி அங்கதான் இருக்கு. இந்த சபையில் எத்தனை சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க. குறிப்பாக ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில தான் இருந்தாங்க. இந்த ஹதீஸ அறிவிப்பதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. இப்ப கண்கூடாக பார்த்தாங்க, யார் வந்தது, யார் இப்படி சொன்னது, யார் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னது, எந்த சஹாபியோடு நபி அவர்களுக்கு இந்த உரையாடல் நிகழ்ந்தது என்பதை எல்லா சஹாபாக்களும் கண்கூடாக பார்த்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த செய்தியை கண்கூடாக பார்த்தாங்க. ஆனா பார்த்துட்டு ஹதீஸா அதை அறிவிக்கும் போது எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் வந்தார். அரபில ரஜுலுன், ஒரு மனிதர், அவருடைய பேரு, அவருடைய ஊரு, அவர் யாரு, என்ன, எதையுமே சொல்லல. ஏன் இங்கு சொல்லப்படுவது அவருடைய பலவீனம் பற்றி. சட்டத்துக்காக அந்த ஹதீஸ் நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்குதே தவிர எந்த சஹாபியினுடைய விஷயத்தில் இது நடந்தது அப்படின்றதை ஒரு சஹாபி அதை சொல்லும் போது எவ்வளவு அழகான கண்ணியம் பாருங்கள். ஒரு முஃமினுடைய உயர்ந்த கண்ணியம், ஒரு பலவீனத்தை இன்னொருவரை பற்றி ஹதீஸுக்காகவே சட்ட ரீதியாக இல்முக்காகவே சொல்லப்படக்கூடிய நேரத்திலும் கூட கண்ணியம் பேணி ஒரு மனிதர் வந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் பண்பைத்தான் ஒட்டுமொத்த முஃமின்களிடத்திலும் இன்று நமக்கு இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு நம்முடைய உள்ளத்திலும் வருவதற்காக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அல் கலிமத்து த்வய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் அப்படின்னாங்க. ஒருவர்கிட்ட நல்ல விதமாக பேசுவது தர்மம். எத்தனை ரீதியாக உறவுகள் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ நம்மிடத்தில், யார்கிட்ட வேணா நீங்க பேசலாம். முஸ்லிம் கிட்ட பேசுங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் கிட்ட பேசுங்க. ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தை தொய்யிபான வார்த்தை, நல்ல வார்த்தையா, அது சதகா, அது தர்மத்துல சேர்ந்துரும். சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் 2989வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் 1009வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக மிக பிரபல்யமான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்ட அந்த தருணம், மனில் முஃப்லிஸ், உங்களில் பரம ஏழை யார் பரம ஏழை? இந்த கேள்வி கேட்டதுமே சஹாபாக்கள் கூட அன்றைய நேரத்தில் உலக விஷயத்தை தான் அவர்களுடைய சிந்தனையில் கொண்டார்கள். கால்நடைகள் இல்லாதவர், வீடு இல்லாதவர், அவரிடத்தில் சொத்து சுகம் இல்லாதவர், இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த விஷயம், யார் பரம ஏழை என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமானது. நாளை மறுமை நாளையில் மூட்டை மூட்டையாக அமல்களை சுமந்து வந்திருப்பார். சொர்க்கத்திற்கும் அவருக்கும் மிக நெருக்கமான இடங்கள் தான், நெருக்கமான அந்த பாதை தான் இருக்கும். அவர் சொர்க்கம் செல்வார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக சில விஷயங்கள் சமன் செய்யப்படும். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருவார். இவர் என்னை பற்றி இப்படி பேசினார், இப்படியே இவர் பேசப்பட்டதற்கு பகரமாக அவருடைய நன்மைகள் எடுத்து பேசப்பட்டவருக்கு அல்லாஹ்வின் சார்பில் இருந்து கொடுக்கப்படும். கடைசியாக மூட்டையாக நன்மைகளை சுமந்து சென்றவர் ஒன்றுமில்லாமல் நிற்பார். ஆனால் அப்போதும் இவரின் மீது குற்றம் சுமத்த வருபவர்களுடைய எண்ணிக்கை குறையாது. மீண்டும் சிலர் வருவார்கள். அல்லாஹ்வே, இவர் என்னை முறைத்தார், இவர் என்னை சாடி பேசினார், இவர் என்னை குத்தி காட்டி பேசினார், இவர் என்னை குறைப்படுத்தி பேசினார், இவர் என்னை பற்றி புறம் பேசினார், இவர் தேவையில்லாத என்னை பற்றி அவதூறு பேசினார், மக்களிடத்தில் நான் செய்த தவறுக்கு எப்போதோ உன்னிடத்தில் தௌபா செய்து திரிந்து விட்டேன், ஆனால் இவர் என்னை பற்றி மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டே இருந்தார் என்றெல்லாம் இவர் பேசியதை, இவர் செய்ததை, இந்த உலகத்தில் அவர் யாரு? நன்மைகளை மூட்டையாக சம்பாதித்தவர். இப்ப அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, மூட்டையே காலி. இப்ப வேற வழி இல்ல. இப்ப அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எடுத்து அல்லாஹ் இவரின் மீது போடுவான். யார் இவரு? மூட்டையா உலகத்தில் இருந்த நன்மைகளை சம்பாதித்து சென்றவர். எல்லா நன்மைகளையும் தன்னுடைய நாவால் செய்த தீமையினால் ஒட்டு
ஒட்டுமொத்த நன்மைகளையும் இழந்துவிட்டு பிறர் செய்த பாவங்களையும் சுமக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடைசியாக பாவம் அவரிடத்தில் அதிகமானதினால் அவர் நரகத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இவர்தான் பரம ஏழை. பரம ஏழை உலகத்தில் நன்மைகளை அளவுக்கு அதிகமாக சம்பாதித்தார். ஆனால் அவருடைய நாவினால் அவர் பாவியாக நாளை மறுமை நாளையில் செல்வாரே நரகத்திற்கு, இவர்தான் பரம ஏழை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுமஸாவினுடைய முதல் வசனம் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அல்லாஹ் கோபத்தோடு நாசமாகட்டும், வயல் என்ற நரகம்தான், அவர்களுக்கு கேடுதான். யார் அவர்கள்? பிறரை குத்தி காட்டி பேசுபவர்களும் பிறரை பற்றிய விஷயங்களை புறம் பேசிக்கொண்டு திரியக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த செய்தி மிக கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டிய இடம் இந்த இடம். இந்த ஒரு வசனத்திற்கு தான் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு பகுதியை சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. எந்த பாவம் பாவம் என்றே இன்று கருதப்படாமல் சர்வசாதாரணமாக நம்மை அறியாமலேயே நாம் விழுந்து விடுகின்றோமோ அல்லாஹ் நம்மை இதிலிருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய நாவு பேசினால் நல்லதை பேசட்டும், வாய் திறந்தால் குர்ஆன் ஓதட்டும், திக்ர் செய்யட்டும், நல்லவைகளை பேசட்டும். தீயது என்று தெரிந்தால் அல்லாஹு தஆலா அந்த ஹராமை நம்முடைய நாவில் இருந்து தடுத்து விடட்டும். எது நம்முடைய நாவுக்கு அல்லாஹ்வினால் அனுமதி வழங்கப்படவில்லையோ அப்படிப்பட்ட எந்த பேச்சையும் நம் நாவு வெளிப்படுத்தாமல் இருக்க அல்லாஹ்வே நமக்கு உதவி செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.